சென்னையில் தை மாதம் தொடக்கத்தில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவின் போது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா என்ற மாபெரும் கலை விழா கடந்த 4 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் சென்னை சங்கமம் கலை நிகழ்ச்சிகளை ஜனவரி 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். விழாவில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற 250 கலைஞர்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் இசை நடன நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற உள்ளன. தொடக்க விழாவை அடுத்து சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா கலை நிகழ்ச்சிகள் பெசநகர் கடற்கரை, திருவான்மையூர், மெரினா கடற்கரை, வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, ராயபுரம் ராபின்சன் பூங்கா உள்ளிட்ட 20 இடங்களில் ஜனவரி 15 முதல் 18ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும். இந்த கலை நிகழ்ச்சிகள் 4 நாட்களும் மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தேர்வு செய்யப்பட்டுள்ள 1500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடியாட்டம், தப்பாட்டம், சிலம்பாட்டம், தெருக்கூத்து, கிராமிய ஆடல் பாடல் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற வடிவங்களை நிகழ்த்துவார்கள். நமது பண்பாட்டு பெருமிதங்களை, அருங்கலை சிறப்புகளை மீட்டெடுத்து இளம் தலைமுறையினர் பார்த்து மகிழத்தக்க வகையிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொண்டாட ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழர் பண்பாட்டின் 1000 ஆண்டுகால தொடர்ச்சியை எடுத்துக்காட்டும் வண்ணம் கீழடி அருங்காட்சியகம் அமைத்தும் தற்போது புதியதாக பொருணை அருங்காட்சியகம் அமைத்தும் இந்த அரசு பெருமைமிக்க நம் பண்பாட்டினை, வரலாற்றினை அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து கொண்டு செல்லும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் நமது சீர்மிகு மண் சார்ந்த இசையும் கலையும் காலத்தால் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகும் என்ற வகையில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அனைவரும் இது நமது இல்ல திருவிழா என்று இணைந்து கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் விழா நடைபெறும் இடங்களில் உணவு திருவிழாவும் நடத்தப்பட உள்ளது. பூம்புகார் நிறுவனத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்தி விற்பனை செய்யும் அரங்குகளும் அமைக்கப்பட உள்ளன.